உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். என்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் நிற்கக்கூடிய சனி பகவானினுடைய யோக பலன்கள் எப்படி தரக்கூடிய நிலை இருக்குன்றத இந்த காணொளியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் ஒரு பக்கம் விரைய குரு இருந்தது, ஒரு பக்கம் இப்போ ஜென்ம குருவாக நிற்கிறாரு, ஆனால் உச்ச குருவாக இருக்கார். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி. ஒரு பாக்கியாதிபதி இடத்துல சனி பகவான் நின்று அவர் பார்த்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் பாவத்தையும் அவர் பார்க்குறார். அப்போது 11ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போது இந்த 11ஆம் பாவத்தை பார்க்கும்போதும் சரி, அவர் உங்களுக்கு 3ஆம் பாவத்தை பார்க்கும்போதும் சரி, அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு இப்போ 6ஆம் பாவத்தையும் பார்க்கும்போதும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான். ஆனால் ஒரு பக்கம் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை விட நிற்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். ஆனால் நிற்கக்கூடிய இடம் எப்படி ஆகி போச்சுன்னா, உங்களுடைய அஷ்டமாதிபதி உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் உட்காரும்போது 9ஆம் இடத்தை பிளாக் பண்ணிவிடுவார். 9ஆம் இடத்தை பிளாக் பண்ணும்போது என்ன நடக்கும்? உங்களுடைய பாக்கியம், உங்களுடைய பாக்கியங்கள் எதுவோ அது எல்லாமே பிரேக் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த விஷயங்களும், ப்ளஸ் உங்களுக்கு வேண்டியவங்க, நீங்கள் விரும்பியவங்க, இந்த இடத்துல தேவையில்லாத மன அழுத்தங்களும், ப்ளஸ் எல்லாத்த விட உங்களுடைய வேலை, ஒரு மனிதனுக்கு வேலை தொழில் ரொம்ப முக்கியம், அந்த இடம் டோட்டலாக ட்ராப் ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகணும்? மன உளைச்சல் உருவாகும். எதிர்காலத்தை நினச்சி டீப்பாக யோசித்து இதனால் தூக்கம் கெட்டு ஆரோக்கியமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை சந்தித்தவங்க கடகராசி என்பர்கள் தான். அதுலேயும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து சில நேரத்தை பகிர முடியாத அளவுக்கு உழைப்பாளிகளாக இருந்தும், வேலைகளை நிறைய எடுத்து பார்த்து செய்தும், இன்றைக்கி தன்னை சார்ந்தவங்களே தன்னை புரிஞ்சுக்கல என்ற ஒரு மன வருத்தமும் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கின இந்த சனி பகவானினுடைய அந்த இடம் குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவானுடைய வீட்டை சனி பகவானையும், குரு பகவானுடைய வீட்டை குரு பகவான் மீண்டும் உச்ச குருவாக மாறி அந்த இடத்த 9ஆம் பார்வையில் பார்க்குறார். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் தான் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நான் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். இங்கே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும், எல்லாத்தையும், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய திறமை ஆற்றல் கொண்டவங்க நீங்கள். ஆனால் அப்பேற்பட்ட திறமை ஆற்றல் எல்லாம் இருந்தும் இன்றைக்கி உங்களோட இருந்து உங்களை பார்த்து செயல்பட்டவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி மற்றவங்க நிலை உயர்ந்து நீங்கள் அதையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட விஷயம் இருந்தும் கூட அது எடுபடலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், அது உங்களுக்கு தான் சொல்லக்கூடிய நிலை இருந்தும் பார்த்தா கடைசி நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் அது மாறி போயிருக்கும். அப்போது அந்த நிலையை பார்த்து அதுவே ஒரு மன அழுத்தமும் மன உளைச்சல் நமக்கு கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்ற ஒரு வலி வேதனை உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதையும் தாண்டி இப்போது அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் நீங்கி ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை இப்போ நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த குரு பார்வையால். எதனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பார்வை பார்க்கும்போது கோடி நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லுவோம். அப்போது 7ஆம் இடத்திற்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ உங்களுடைய லிங்க், உங்களுடைய காண்டாக்ட், உங்களுடைய மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய கீழே இருக்கிறவங்க, நீங்கள் பேசக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க, நட்புகளால் ஓப்பனாக சொல்லணும்னா இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு பிரகாசத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரப்போகுது. அப்போ வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் கடகராசி என்பவர்கள் வேலை இழந்து தவிச்சவங்க இருக்கிறீங்க. அந்த வேலை வேலை ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் அந்த வேலை ரீதியில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்
உங்களுக்கு இழந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுடைய வேலையில் யார் யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ, எந்தெந்த விதத்தில் பாதிப்புகளை சந்திச்சிங்களோ, என்றைக்கோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிக்குதே, இதிலிருந்து நம்ம மீண்டு வெளியில் வருவோமோன்ற குழப்பத்தில் இருந்தவங்க அதை விட்டு அழகாக வெளியில் வர போகிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா லஞ்சம் வாங்கலை, நம்ம கரெக்டாக இருந்தோம். இத்தனை வருஷம் சர்வீஸில் சாதாரண ஒரு உதவி செய்ய போய் நம்மளை அது வேறு மாதிரியான ஒரு குற்றவாளியை நிறுத்தி நம்ம மேலே ஒரு ரிமார்க்கை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு உருவாயிடுச்சேன்ற ஒரு மன அழுத்தத்தை தந்த அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலையில் இத்தனை நாளாக இந்த வேலையில் ஒரு மனநிறைவு கிடைக்கலையே, ஏதோ ஒன்று நம்ம இழந்த மாதிரியே இருக்கோமே, நம்ம ஃபோக்கஸ் முழுசாக அதில் கொடுக்க முடியலையேன்னு நினச்சவங்க, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கு மேலே அந்த வேலையில் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க. உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய வேகத்தை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளை சந்தித்தவங்க கடகராசி என்பர்கள் தான். அந்த சரிவுகளையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக வரப்போகுது. இது 150 நாட்கள் இந்த காலநிலை உங்களுக்கு இருக்க போகுது. அது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் போல்டாக இறங்கி செயல்பட்டீங்கன்னா வேலையிலையும் ரிசல்ட்டை சந்திப்பீங்க. தொழில் ரீதியில் டாப் லெவலில் ஒரு வளர்ச்சி உண்டாக்க போகிறீங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, நான் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறேன், எனக்கு அந்த சம்பளம் பத்தலை, இடம் மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா தாராளமாக மாறலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு நல்ல எனக்கு வேண்டியது என்னென்னா, ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் ஏதாவது ஒரு வருமானத்தை சந்திக்கலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை, அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்குரிய ஒரு அருமையான காலம். பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக போராடி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி அவங்களோட ஒரு நேரத்தை நம்ம பகிர்ந்துக்க முடியலையே, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அந்த ரிஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கல, வளர்ச்சி இல்லை. நாளுக்கு நாள் சம்பாதிக்கிறத தாண்டி செலவுகள் தான் அதிகமாகுது, இங்கே கடன் சுமைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நல்ல ரிசல்ட்டை தர போகிறீங்க. அந்த ரிசல்ட் வேறு லெவலில் உங்களை உச்சகட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க, அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்களால் இருந்த சலிப்பு சங்கடங்கள் விலகும். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாளாக சொத்துக்கள் பிரிக்கலை, அதே நேரத்தில் வரவு செலவு ரீதியில் சிக்கல்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் அதற்குரிய ஒரு காலம்தான். இப்போ பேச்சுவார்த்தையை நடத்துனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நட்புகளால் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நம்பிக்கை துரோகங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதற்கும் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான காலம். வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பெரிய லெவலில் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே பல பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பிஸ்னஸ் ஹை லெவலுக்கு கொண்டு போகலாம். அந்த லெவலுக்குரிய ஒரு நல்ல காலம்தான் இது. நிறைய கடகராசி என்பர்கள் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் டாப் பொசிஷனை நோக்கி செயல்பட்டு போயிட்டுருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையிலையும் சரி, பலவித மாற்றங்களை சந்தித்து ஒரு நிலையான இடத்துல நிற்கக்கூடியவங்க அவங்க தான். அதனால் நமக்குரிய இந்த இடைப்பட்ட இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்புகளை இருந்துருச்சு. பட் அந்த பாதிப்புகளையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் பிரிஞ்ச கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு காலம். அதே போல் இதுதான் என்னுடைய லைஃப் பார்ட்னர், இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினச்சி நீண்ட நாள் கனவுகளோடு இருந்தவங்க, பிடிச்சவங்க வெளியே போயிட்டாங்களேன்ற வருத்தம் வேண்டாம். அவங்க மீண்டும் உங்களோட சேரக்கூடிய அருமையான அழகிய தருணமாக இது மாறும். அதே நேரத்தில் புது உறவுகள் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. ஏன்னா இந்த 150 நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இதை நினச்சி ரொம்ப தீவிரமாக நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்கன்னா எதிர்காலம்
பெரிய லெவல் உங்களுக்கு இருக்க போகுதுன்றது தான் உண்மை. திருமண முயற்சிகள் நீண்ட நாளாக தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா உச்சகுரு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, அவர் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியையும் பார்க்குறாரு சனி பகவானை. அப்போது இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அப்போது ரொம்ப வயது ஆயிட்டிருக்கு, ஆனால் திருமணம் கைகூடலை என்னன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த திருமணம் இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அஷ்டமாதிபதியும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ அஷ்டமாதிபதியை பார்த்தால் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், திடீர் யோகங்கள் அடிக்கும். நீண்ட நாளாக போட்ட ஒரு சில பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அது எதுவுமே நமக்கு கை கொடுக்கல நினச்சிங்கன்னா இப்போ அது சடனாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சில நட்புகள் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. திடீர் நட்புகளால் சில புது முயற்சிகள் உங்களை அடையும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்க போகுது. மொத்தத்தில் பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்க்க போகிறீங்க. அழகான பிள்ளைகளை பெற்று அவங்களுக்குரிய அருமையான திருமண முயற்சிகள் எடுக்கும்போது அது தடையாகுது. எல்லா தரம் தகுதி அவங்களுக்கு உண்டான எல்லா இருந்தும் கூட, அழகு அறிவு எல்லாம் இருந்தும் கூட ஏன் இது தடையாகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் அந்த குழப்பங்களுக்கும் இப்போ உங்களுக்கு பதிலும் ரிசல்ட்டும் கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நீண்ட நாளாக எனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க கூட திருமணத்திற்குண்டான சம்மதத்தை தருவாங்க. அதே நேரத்தில் சில வாழ்க்கையில் நடந்த பாதிப்புகளால் திருமணமே வேண்டாம்னு நினச்சவங்க கூட இப்போ அந்த திருமணத்துக்கு ஓகே சொல்லி அதுக்குண்டான அமைப்புகளை அடைய போகிறாங்க. ரொம்ப நாளாக திருமணம் பாதிப்புகளில் இருந்து திருமணமாகி டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டம். மூவ் பண்ணுங்கள், நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. குறிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. நீண்ட நாளாக குடும்பத்தில் மருத்துவ ரீதியில் பிள்ளைகளுக்கோ மனைவி சார்ந்தோ நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தோம், பெற்றோர்கள் ரீதியில் பாதிப்புகள் இருந்து மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் தடைகள் நீங்க போகுது. உங்களை விட்டு விலகியவங்க சேர போகிறாங்க. குடும்பத்தில் ஒரு சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. வேலை ப்ளஸ் தொழில் ரீதியில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. உச்ச குருவால் சனி பகவானுடைய பலத்தினால உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். எப்படின்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன், ஜனன ஜாதகத்தில் இந்த குரு பரல்கள் பலமாக இருக்கணும், சனி பரல்கள் பலமாக இருக்கணும். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் அது மிகச்சிறந்த வளர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.